யாருமே வந்து இந்த ரிசல்ட்டை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. இருந்தாலும் குரூப் 4 தேர்வின் இறுதி விடையை வெளியிட வேண்டும், உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பட்டம் கொடுக்கலாம், லீகல் ஃபாதர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் மிஸ்டர் ஜி சக்திராவ். அண்ட் வந்து 2 பேர் தற்கொலை, அந்த நியூஸும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப தவறான ஒரு முடிவு. இதெல்லாம் தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இலக்கை அடைவதற்கு உண்டான ஒரு வழி, அந்த வழி வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், வேற வழியில் போகலாம். நம்முடைய இலக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகி அப்படி தான் நம்ம இலக்கு இருக்கணுமே தவிர, இந்த 2 பேர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி முடிவுலாம் தயவுசெய்து யாரும் எடுக்க வேண்டாம். அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய வழக்குகள் டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக போட்டு ஜெயிச்சிருக்கிறார். இப்போ இந்த வழக்கு இவர் தான் போட்டிருக்கு. ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தது இவர் தான். அகைன் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை, நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ வழக்கு தொடுக்க போகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது வந்து எப்போவுமே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க, செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க, 3, 4, 10, 20 இவங்க எல்லாத்தையும் மாலை போட்டு மரியாதை போட்டு எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சா எப்படி மாலை அந்த மாதிரி பண்ணி எல்லா யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரபலம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ரிசல்ட் வந்து எல்லாம் ஒரே மயான அமைதியாக இருக்குது. ஏன்னா வந்து யாருமே வந்து இந்த ரிசல்ட்டை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. இருந்தாலும் குரூப் 4 தேர்வின் இறுதி விடையை வெளியிட வேண்டும், உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதாவது எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணதுலேருந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் நடந்தும் இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்சர் கீ நிறைய கீ தப்பாக இருந்த பட்சத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, இறுதி விடைகளை வெளியிட வேண்டும். இது எதுக்காக நம்ம வந்து முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சார் நான் 144 போட்டிருந்தேன், 125 தான் வந்திருக்குது, 145 போட்டேன், 126 தான் வந்திருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நிறைய பேர் கரெக்டாக வந்திருக்கு, 150 போட்டால் சார் அது அப்படியே வந்துருச்சு, 155 போட்டால் அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால் அதாவது மிகவும் சரியாக வந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும், அவங்க போயிடுவாங்க. பட் நான் நல்லா பண்ணியிருந்தேன், எனக்கு வரல, 1-2 பேர் சொன்னால் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த சந்தேகம் தீர்ந்து விடும். அதுக்காக நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த உத்தரவை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ சரியாக ஒரு 10 மாதங்களுக்கு முன்னர் போன குரூப் 4 எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு கேஸு டிசம்பர் 2, 2024, WP நம்பர் 1732/2024. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி, மணிமேகலா, முத்துசெல்வம் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ரெஸ்பாண்டன்ட் மிஸ்டர் ஜி சக்திராவ். இவரை பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், யார் இந்த சக்திராவ். அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய வழக்குகள் டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக போட்டு ஜெயிச்சிருக்கிறார். இப்போ இந்த வழக்கு இவர் தான் போட்டிருக்கு. ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தது இவர் தான். ஆனால் இவரெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து அப்படி சொல்கிறவன் இப்படி சொல்கிறோம் அவனை தான் தள்ளி தூக்கி சாடுவோமே தவிர இவரை போன்றவர்கள் தான் முக்கியம். இன்னைக்கு வந்து இவரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சக்திராவ் என்பவர் டிஎன்பிஎஸ்சிக்கு எதிரான வழக்குகளை என்னென்ன வழிகளில் அவங்க தப்பிப்பாங்க, எப்படி எப்படி அவங்கள வந்து மடக்கலாம், எப்படி எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. லீகல் ஃபாதர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பட்டம் கொடுக்கலாம், லீகல் ஃபாதர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் மிஸ்டர் ஜி சக்திராவ். ஸோ எதுக்காக இப்படிலாம் சொல்கிறலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் என்ன வாங்கியிருக்கிறாங்க சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஹென்ஸ் தி ரிட் appeal fails and it is accordingly dismissed. We make it clear that subclass of 17D of the instructions issued to the candidates at class 3.7 of in annexure 4 instructions to be followed by the candidates for appearing for written examination objective type conducted by the commission alone are quashed. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸுக்கு எதிராக வந்து இவங்க வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க.
The TNPSC will in future publish the answer key immediately after its finalization before publishing the selection list only in recruitments which have a single objective type examination. இது வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் என்னென்னலாம் இருக்குதோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட வேண்டும். Publish the answer key immediately after its finalization before publishing the select list. So 25 கேள்விகளை விடைகளை தவறாக வைத்துக்கொண்டு இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர்றதுனால சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய போஸ்ட்ல இருக்குது, குரூப் 4ல இருக்குது. அப்போ இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டரை வாங்கி கொடுத்தது தான் வந்து நம்முடைய சக்திராவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். இவர்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுள். உண்மையை சொல்லணும்னா இவங்கெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து எக்ஸாம் படிக்க தெரியும், அப்புறம் தப்பா எழுதிட்டோம் அப்படின்னா உட்காந்து வந்து கஷ்டப்பட தெரியும், மனசு கஷ்டப்பட தெரியும். அப்புறமா வந்து 1-2 கொஸ்டின் ரைட்டாக போட்டிருந்தா நமக்கு வந்து வேலை கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வந்து நமக்குள்ள இருக்கும். அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது. இவர் சக்திராவ். ஸோ இவர்கிட்ட பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, சார் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போவோம், நாங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த ஆன்சர் கீயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ அண்ட் ஆன்சர் சீட்ஸ். நாகர்கோவிலிருந்து ஒரு நண்பர், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 தமிழ் கொஸ்டினில் ஒரு 80 வரைக்கும் போட்டிருந்தாரு. 2வது 100 ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினில் அவருடைய ஆன்சர் சீட்டில் நிறைய இடங்கள்ல வந்து பிளாக் டாட் இருந்திருக்கு. அப்போவே அவர் இன்விஜிலேட்டர் சொல்லியிருக்கிறார், அவங்க எனக்கு எதுவும் தெரியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதுங்கன்றாங்க. அதே நம்பி எழுதியிருக்கிறார். அப்போ எக்ஸாமினேஷன் முடிஞ்சு வந்த உடனே டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணியிருக்காரு, மெயில் பண்ணியிருக்கிறாரு. ஜிகே பார்ட் ஆன்சர் சீட்டில் நிறைய இடங்களில் பிளாக் டாட் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபோன் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, மெயில் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ரிசல்ட் அவருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் எதிர்பார்த்தபடி தமிழில் 182 கேள்வி ரைட்டாக எழுதியிருக்கிறாரு. ஜிகேல 70 கேள்வி வரைக்கும் ரைட்டாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஜிகேல வெறும் 25 தான் அவருக்கு ரைட்டாக வந்திருக்குது. அதற்கு காரணம் யாரு? டிஎன்பிஎஸ்சி அந்த ஆன்சர் சீட்டை சரியான முறையில் இவருக்கு கொடுக்கல. நிறைய இடங்களில் பிளாக் டாட் இருக்கும் பொழுது நம்ம மிஷின் வச்சு திருத்தும் பொழுது அந்த பிளாக் டாட்டை ஆன்சராக எடுத்திருக்குமா, இல்லைன்னா இவர் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறதே ஆன்சராக எடுத்திருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ என்ன பண்ணாரு, மறுபடியும் கால் பண்ணார். எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ வழக்கு தொடுக்க போறாரு. ஒருவர், இருவர், 2 பேர், எத்தனை பேராக இருந்தாலும் இங்கு அவர் படிச்சு எழுதியிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் சீட்டில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்குது, எக்ஸ்ட்ரா டாட் வந்திருக்குது, அவர் பேர் மிஸ்டர் விவேக். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, முழுக்க டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் பொறுப்பு. அதனால் எல்லாருடைய ஆன்சர் சீட்டை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, எல்லாருடைய ஆன்சர் சீட்டை ரிலீஸ் பண்ணிட வேண்டியது. எல்லாருடைய ஆன்சர் சீட்டை ரிலீஸ் பண்ணுங்க. ஒரிஜினல் ஆன்சர் கீ 2024 நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறாங்களாம், அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு சக்திராவ் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து வரும்பொழுது நாங்கள் தொடர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து 2 பேர் தற்கொலை, அந்த நியூஸும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப தவறான ஒரு முடிவு. இதெல்லாம் தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இலக்கை அடைவதற்கு உண்டான ஒரு வழி. அந்த வழி வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், வேற வழியில் போகலாம். நம்முடைய இலக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகி அப்படிதான் நம்ம இலக்கு இருக்கணுமே தவிர இந்த 2 பேர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி முடிவுலாம் தயவு செய்து யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற ஒரு காரணத்தினால், அந்த உத்தரவை டிஎன்பிஎஸ்சி செயல்படுத்தாத ஒரு காரணத்தினால்
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மூலமாக இறுதி விடைகளை வெளியிடுவதற்கு நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சியை வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இவங்க இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பொதுமக்களின் பார்வைக்காக நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு. இந்த குரூப் 2A எக்ஸாமினேஷன்ல கம்பேரிட்டிவ்லி குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2A எக்ஸாமினேஷன்ல தமிழ் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் அதிகமாக போகலை. ஸோ இதெல்லாமே மாணவர்களாலேயே உங்களுக்கு தான் அந்த முழு கிரெடிட் போய் சேரும், உங்களுடைய தொடர்ச்சியான முன்னெடுப்புகள். ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன்லாம் வரும். எல்லாரும் தயங்காமல் படிங்க. நன்றி.